இந்த மீட்டிங் முழுசுமே கர்த்தருடைய ஆவியானவர் மட்டும் நம்மளோட அசைவாடணும். நான் சிறுகணும், தேவன் மாத்திரம் இங்க இருந்து உங்க மத்தியில பேசணும். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் கர்த்தர் நிறைய விஷயங்களை உணர்த்தி அதை நானும் உங்களோட பகிர்ந்து உங்களோட சேர்ந்து நானும் வளர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் கர்த்தரை நன்றியோடு சேர்த்திருக்கேன். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நான் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றேன். ஆஹ் நான் பார்ன் அண்ட் brought up எல்லாமே ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி தான். ஆனா ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் ஆண்டவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எப்படி அப்படின்னா சர்ச் போவேன். ஆனா ஆஹ் சர்ச் போவேன். ஆனா எப்படி சொல்றது, எதையாவது யோசிச்சுட்டு உட்காந்துருப்பேன். யூத் ஃபெலோஷிப்ல இருப்பேன், ஆனா வேற எதையாவது யோசிச்சுட்டு இருப்பேன். இது மாதிரிதான் இருக்கும். அண்ட் நிறைய மாஸ்க் நான் போடுவேன். எப்படின்னா சர்ச்ல ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பேன். வீட்ல ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பேன். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. என்னை காண்கிற தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும் ஜெஸ்ஸி எப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட கர்த்தர் என்னை எடுத்து உங்க மத்தியில ஒரு சாட்சியா நிறுத்திருக்காருன்னா தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்மள கூட நிறைய பேர் கிறிஸ்டியன் ஃபேமிலியில இருப்போம். கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் இருக்கும். ஆனா நம்மளுக்கு கிரைஸ்ட் யாருன்னு தெரியாம இருந்திருக்கும். நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவரை விட்டு ரொம்ப ரொம்ப தூரமா போயிருப்போம். ஆனா ஆண்டவர் ஒரு ஒரு பாயிண்ட்ல நம்மள முன் குறிச்சிட்டாரு அப்படின்னா, எவ்வளவு தூரம் நம்ம போனாலும் ஆண்டவரை உதறி விட்டு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு போனாலும், நம்ம போனாலும் அவர் நம்மள விட மாட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம மத்தியில இருக்கிற. இன்னைக்கு ஒரு சின்ன ஷார்ட் மெசேஜ் என்ன எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, வாலிபர்கள் மத்தியில ஒரு காமனான ஒரு கேள்வி இருக்கும். என்ன அப்படின்னா, வை. இப்ப அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க, பாப்பா இவ்வளவு நேரம் போன் பாத்துட்ட பாப்பா, கொஞ்ச நேரம் இந்த போனை வையேன். ஏன்? நம்ம கேக்குற அடுத்த கேள்வி, ஏன்? ஏன் நான் போனை வைக்கணும்? சரி பாப்பா, நம்ம எல்லாம் ப்ரே பண்ண போறோம். வா பாப்பா, நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். ஏன்? சர்ச்சுக்கு வா பாப்பா. நம்ம கேட்போம். அம்மா அதெல்லாம் நம்மள்ட்ட சொல்லுவாங்க, பாப்பா சர்ச்சுக்கு வா, நல்ல பிள்ளையா இரு. ஏன்? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இப்படிப்பட்ட கேள்வியில தான் நானும் கிராஸ் பண்ணி நிறைய நாள் வந்திருக்கேன். எங்க அப்பா இங்க இல்ல. அம்மா தான் தனியா வளர்த்தாங்க. அப்பா அப்ராட்ல இருக்காங்க. சோ அந்த கேள்வி எங்க அம்மா கிட்ட அடிக்கடி நான் கேட்பேன். ஏன் ப்ரே பண்ணணும்? அதே மாதிரி ஏன் ஆண்டவர் இங்க மட்டும்தான் வருவாரா? ஏன் அப்படின்ற கேள்வி நிறைய என்னோட லைஃப்ல இருந்திருக்கு. இன்னைக்கு நீங்க யாராவது அப்படி வை அப்படின்ற ஒரு கேள்வியோட இருந்தீங்க அப்படின்னா, கர்த்தர் இந்த ஒரு சின்ன இதுல இந்த மெசேஜ்ல உங்ககிட்ட பேசுவாருன்னு நான் நம்புறேன். சோ இன்னைக்கோட டைட்டில் என்னன்னா, டோன்ட் ஆஸ்க் வை. ஏன்னே நீங்க கேட்க கூடாது. யார்கிட்ட வேணா கேட்கலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாதுங்கிறதுக்கு முதல் சாட்சி நான் தான். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரியோட நான் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு ஒரு ஏசப்பாவும் ஒரு குழந்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா, கை பிடிச்சு நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த ஜேர்னி ரொம்ப சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல. பட் தெரிஞ்சா ரீகால் பண்ணுங்க. தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. ஏசப்பாவோட அந்த குழந்தை கைப்பிடிச்சு நடந்து போயிட்டே இருக்கு. சீனரிஸ் எல்லாம் வருது. நிறைய பிளான்ட் எல்லாம் வருது. அந்த பொண்ணு என்ஜாய் பண்ணிட்டு வரா. நிறைய ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் போகுது. ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணிட்டு வரா. வியூவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்படி போயிட்டு இருந்த இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு டூ ரோட்ஸ், ஓகேவா, ரெண்டு ரோட் டிவைட் ஆகுறத அவங்க பாக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ கியூரியாசிட்டி. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் வரும்போது ஒரு வழியில தானே வந்தோம். இப்ப என்ன ரெண்டு வழி இருக்கு நமக்கு முன்னாடி அப்படின்னு அவளுக்கு ஒரே கியூரியாசிட்டி. ஆண்டவருக்கு தெரியும் எந்த வழிய அவளை கூட்டிட்டு போகணும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா சில டைம்ல ஏன் அப்படின்ற கேள்வியால நம்ம தப்பான டிசிஷனுக்கு போய் நிப்போம். ஆண்டவர் அந்த பொண்ணு ஆண்டவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டா, வை, நான் ஏன் போக கூடாது அப்படின்ட்டு. உடனே வேணாம்மா, நம்ம ரைட் ஹேண்ட் சைடுல பாரு, எவ்வளவு அழகா இருக்கு, வா நம்ம போலாம் அப்படின்னு. ஆனா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அவ பார்க்கும்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற வியூவை காட்டிலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அவ்வளவு அழகா இருக்கு. அதை பார்க்கும் போதே உள்ள போய் சும்மாதான் நம்ம எசப்பா, நான் அதுக்குள்ளே முழுகிற மாட்டேன். ஆனா நான் சும்மாதான் போய் பார்த்துட்டு வரேன் எசப்பா அப்படின்னு அவ சொல்றா. உடனே ஏசப்பா என்ன பண்றாரு, இறுக்கி அவ கையை புடிச்சுக்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, எசப்பா இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் நீங்க சொன்னது தானே நான் கேட்டேன். ஓகேவா? இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருக்கு தெரியுமா, ஒரு குழந்தை எப்படி அம்மாவை அப்படியே நம்புமோ அதே மாதிரிதான் நம்மளும் ஆண்டவரை நம்புவோம். இந்த வாலிப நாள் இருக்குல்ல, இந்த பீரியட் ஆஃப் யங் ஏஜ், நம்மளுக்கு ஏதாவது செய்யணும் இருக்கும். அப்படியே நம்மள மைண்ட்
ஞானிகள மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஏன் போக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? இப்ப அம்மா, அப்பாலாம் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலுமே, நம்ம இந்த விஷயம் ரிப்பீட்டடா நம்ம கேட்டுட்டே இருப்போம். சில டைம் நம்ம ஆண்டவர்ட்டயே, "ஏன்? ஏன்? ஏன் என்கிட்ட பேச மாட்றீங்க? ஏன் இத நான் செய்யக்கூடாது?" நம்மளுக்கு தெரியும், இது தப்புன்னு தெரிஞ்சுமே, நம்ம ஏன்னு கேள்வி கேட்போம். அதே மாரி தான் அந்த குழந்தை அன்னைக்கு, "ஏன் நான் போக்கூடாது?" அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறா. உடனே அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, "அத காட்டிலும் இங்க பாரேன், நான் உன்ன ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். மெயினா நான் உன்ன விட்டு என்னால இருக்க முடியாது. நீ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போனா என்னால வர முடியாது. ஏன்?" அப்படின்னு கேட்கிறா. உடனே அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த சைடுல ரொம்ப பாவம் நிறைஞ்சிருக்கு. என்னால அத பார்க்க கூட முடியாது. நான் எப்படி அந்த வழியில வருவேன்?" அப்படிங்கிறா. "பாவமா? பாவமானா என்ன ஏசப்பா?" அப்படிங்கிறா. அதுதான் நான் சொல்லும் எப்படி சொல்றது? நான் சொன்னேன்னா, அ நீ ரொம்ப பயந்துருவ. அது வேணான்னு நான் சொல்றேன்ல. நீ வா ரைட் ஹேண்ட் சைட் போலாம் அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா இவ்ளோ நேரம் யார் கூட வந்தா? ஏசப்பாவோட கை புடிச்சுட்டு வந்தா. இப்ப அவளுக்கு தனியா டிசிஷன் எடுக்கிற ரைட்ஸ் இருக்கு. உடனே அவ என்ன பண்றா? ஆண்டவரோட கைய விட்டுட்டு, "ஆண்டவரே நான் போறேன் ஏசப்பா. இவ்ளோ நேரம் நீங்க சொன்னத நான் கேட்டேன். இனி நான் என்ன பண்ண மாட்டேன். நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ நிக்கிறா. ஆண்டவர் அதே இடத்துல அவ எங்க ஆண்டவர விட்டுட்டு போனாரோ, அதே இடத்துல நிக்கிறாரு. இவ மட்டும் முன்னாடி போறா. முன்னாடி போனா 2 ரோடு அவளுக்கு முன்னாடி இருக்கு. அவளுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு. ஒருவேள ஏசப்பா சொன்ன மாரி இந்த சைடுல ரொம்ப நேரோவா தான் இருக்கு. போனா நல்லா தான் இருக்குமோ? இல்ல, இல்ல வேணாம். இந்த சைடு ப்ராடா இருக்கு. என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போமே! ஏன் நம்ம போக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, ஆண்டவர விட்டு அவர் கைய அப்படி விட்டுட்டு அவ என்ன பண்றா, போக ஸ்டார்ட் பண்றா. போகும்போது அவளுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ நினைக்கிறதெல்லாம் செய்றா. அவ ரொம்ப எப்படி சொல்றது? அவள மெய்மறந்து அந்த வியூவ என்ஜாய் பண்றா. இப்படி இருக்கிற ஒரு கால பீரியட் ஆஃப் டைம்ல அவளோட மனசுல ஏதோ ஒரு விஷயம் எம்ப்டியா ஃபீல் ஆயிட்டே இருக்கு. திரும்பி பார்க்கிறா, ஆண்டவர் அங்க தெரிஞ்சுட்டே இருக்காரு. உடனே கொஞ்ச தூரம் போறா. திரும்பி திரும்பி பாத்துக்கிறா. ஆண்டவர் இருக்காரா? ஆண்டவர் அங்கேயே தான் நின்னுட்டு இருக்காரு. உடனே கொஞ்ச தூரம் போறா. திரும்பி பாக்குறா. ஆண்டவர் நின்னுட்டே தான் இருக்காரு. உடனே அவளுக்கு ஒரு ஹோப் இருக்கு. என்னன்னா, நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் நின்னுட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச தூரம் போறா. ஆண்டவரோட இமேஜ் அங்க விசிபிளா இல்ல. ஏன்னா அவ்வளவு தூரம் ஆண்டவர் விட்டு அவ வந்துட்டா. வந்ததுக்கு அப்புறம் தனிமைனா அவளுக்கு என்னன்னு அப்பதான் உணர ஆரம்பிக்கிறா. ஒரு தனிமை எப்படி இருக்கும்? சில டைம் நம்மள கூட எத்தன பேர் எனக்கு தெரியல. அப்பா கிட்ட, அம்மா கிட்ட சொல்ல முடியாத எத்தனையோ சிச்சுவேஷன நம்ம மனசுக்குள்ள போட்டு, 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 போட்டு அப்படியே நைட் எல்லாம் தூக்கமே வராது. சில பேடான டிசிஷன் எடுத்துட்டு, "ஆண்டவரே இத விட்டு எனக்கு எனக்கு அந்த டிசிஷனும் வேணும், நீங்களும் வேணும்" அப்படின்னு புடிச்சுட்டு கஷ்டப்படுற எத்தனையோ வாலிபர்கள் இன்னைக்கு நம்ம மத்தியில இல்லனாலும் வெளிய அத்தன பேர் இருக்காங்க. சப்போஸ் இன்னைக்கு எனக்கு தெரியாது. நீங்க யாருன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க நின்னுட்டு இருந்தீங்கன்னா, ஆ இதுக்கப்புறம் கேளுங்க இந்த மெசேஜ. சோ, அவளுக்கு தனிமைனா என்னன்னு உணர ஆரம்பிக்கிறா. அவளுக்கு டிப்ரஷன்னா என்னன்னு உணர ஆரம்பிக்கிறா. ஏன்னா, அவ ஆண்டவரோட இருக்கும்போது அவளுக்கு நேர நேரம் சாப்பாடு கிடைச்சது, தண்ணி கிடைச்சுச்சு. அவளுக்கு கால் வலிக்கும் போதெல்லாம் ஏசப்பா தூக்கிட்டு நடந்தாரு. இப்ப அப்படி எதுவுமே இல்ல. உடனே என்னாச்சு, அவ நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோ! பேசாம நம்ம ஆண்டவர்ட்டயே போயிரலாமோ! அப்படின்னு அவ ரிட்டர்ன் வரும்போது, அவளால ரிட்டர்ன் வரவே முடியல. ஏன் அப்படி அப்படின்னா, அவ கால் கையெல்லாம் பாக்குறா. அவ கால்லயும், கையிலயும் பெரிய பெரிய சங்கிலி கட்டியிருக்கு. அது அவளுக்கு தெரியவே இல்ல. அவ என்னைக்கு நம்ம திரும்பி ஆண்டவர்ட்ட போவோம்னு நெனச்சால்ல, அவ திரும்பி கூட போகல. நெனச்சால்ல, அப்ப அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப பாரமா தெரியுது. இத நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணி போட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப கஷ்டப்படுத்துறா. உடனே அவளோட பலத்தினால அவளால பண்ண முடியல. உடனே அவளும் அந்த வெயிட்டோட இழுத்துட்டு எப்படியாவது ஆண்டவர்ட்ட போணும்னு பிரயாசப்பட்டு, பிரயாசப்பட்டு கிட்டக்க வரா. திரும்பி அந்த வியூல ஆண்டவர் என்ன பண்றாரு? தெரிய ஆரம்பிக்கிறாரு. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா நம்ம விட்டுட்டு போன ஆண்டவர் எங்க? அங்கேயே தான் இருக்கிறாரு அப்படின்னு ஓடி வரா. ஒரு பாயிண்ட்ல ஒரு பெரிய டெவில் அங்க நின்னுட்டு இருக்கு. உடனே அவ சொல்றா, "நான் ஏசப்பாட்ட போணும். நான் ஏசப்பாவோட பிள்ளை" அப்படின்னு. ஆனா அந்த டெவில் பார்த்துட்டு சிரிச்சுட்டு சொன்னுச்சாம், "என்னமோ நீ சொன்ன ஏசப்பாவோட பிள்ளையா? நீ யாரோட பிள்ளை தெரியுமா இப்போ?" அப்படின்னு. உடனே அவளுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆயிட்டாளாம். "நான் இப்ப எப்படி ஆண்டவர்ட்ட போவேன்? நான் என்ன செய்வேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த செயின ரிமூவ் பண்ண பாக்குறாளாம். அவ்ளோ பெருசா இருக்கனால அவளால ரிமூவ் பண்ணவே முடியலையாம். இவ போராடுறா. அங்கேருந்து ஆண்டவர் பார்த்துட்டு அவர் கால தாங்கவே முடியலையாம். ஐயோ! என் பிள்ளை கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபுல் எனர்ஜிய குடுத்து அவ என்ன பண்றா?
விழுந்துடுறா. சண்டை போட்டுட்டு அவ அப்படியே ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுறா. விழுந்தோடனே தூரத்துல இருந்த ஆண்டவர் ஓடி வந்து அவளை தூக்கி சுமந்துட்டு அவர் எங்க விட்டுட்டு போனாலும் அதே இடத்துல வந்து நின்னு கூட்டிட்டு வந்துட்டானா ஏசப்பா. இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பிக்சர்ல பாருங்களேன். இந்த பிக்சர்ல ரொம்ப தனிமையா நம்ம ஃபீல் ஆவோம். எல்லாரும் நம்மள வந்து அசிங்கப்படுத்துவாங்க. எல்லாரும் நம்மள வந்து ரொம்ப ரொம்ப தாழ்மையா பேசுவாங்க. நம்ம கன்ஃப்யூஷனா இருப்போம். எந்த நேரத்துல எந்த டிசிஷன் எடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது. யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மள கூட சில பேரு விமென்ஸ் காலேஜ்ல படிக்கலாம், விமென்ஸ் ஸ்கூல்ல படிக்கலாம், கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கலாம், பாய்ஸ் ஸ்கூல்ல படிக்கலாம். சில டைம் நம்ம கோ எஜுகேஷன்ல கூட இருக்கலாம். பேரண்ட்ஸ் சொல்றது அப்படியே கடுப்பா வரும். ஏன்னா எங்க அம்மா அப்படிதான். எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏன் இங்க நிக்கிற? ஏன் அதை பண்ற? ஏன் இவங்க கிட்ட பேசுற? ஏன் போன்? அப்பெல்லாம் நம்மளுக்கு அவ்வளவு கோவம் வரும். நம்ம சில டைம் ராங்கான டிசிஷன் எடுத்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ண தெரியாம அநேக வாலிபர்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, தப்பான டிசிஷன் திரும்பி எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் இருந்தாதானே பிரச்சனை, வேண்டாம், நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம முடிச்சிடலாம்னு தப்பான டிசிஷன்ல விழுப்புல நிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் எவ்வளவு தயவா இரக்கமா நம்மள கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேரு எனக்கு தெரியல, நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம நிறைய பேரு என்னன்னா லைஃப்ல ராங் டெசிஷன் எடுத்திருப்போம். நம்மளுக்கு தெரியும் அது ராங்னு. இந்த பையன்கிட்ட பேசினா அது தப்புன்னு தெரியும். ஏன்னா நம்ம அந்த பையன்கிட்ட பேசுறதோ அந்த பொண்ணுகிட்ட பேசுறதோ தப்பு கிடையாது. ஆனா நம்மளோட இமேஜினேஷன்ல அங்க விழுறோம் தெரியுமா, அதுதான் தப்பு. உடனே நம்மளோட எப்படி சொல்றது, தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஏன் பேசக்கூடாதுன்னு ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஏன்டா பேசணும்னு இருக்கும். கரெக்டா? எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயம் நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன், ஏன்டா செஞ்சோன்னு இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். இன்னைக்கு கூட நம்ம லைஃப்ல ஒரு பிக் யூ டர்ன் தேவை. ஆஹ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதாம் ஏவாளோட கதை தெரியும். கரெக்டா? ஆதாமும் ஏவாளும் பழத்தை சாப்பிட்டு இது ஆண்டவருக்கு டிசோபே பண்ணாங்க. கரெக்ட் தான், கரெக்ட் தானே, டிசோபே பண்ணாங்க. அதனால ஆண்டவர் கோவப்பட்டாரு. ஆனா ஆண்டவர் அதை காட்டிலும் ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டாரு. என்ன தெரியுமா? அவங்க அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆதாம்கிட்ட கேக்குறாரு, ஆதாம் நீ சாப்பிட்டியா அந்த பழத்தை? ஆனா அதுக்கு ஆதாம் சொல்றாரு, நான் சாப்பிடல ஏசப்பா. நீங்க உருவாக்குனீங்களா ஒரு ஒரு லேடிய, ஒரு விம்மன, அவ கொடுத்தனாலதான் அதை நான் சாப்பிட்டேன் ஏசப்பா. உடனே ஈவ் கிட்ட வர்றாரு. ஈவ் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ நான் சாப்பிடல ஏசப்பா, அந்த சர்பண்ட் இருக்குல்ல, இது இது இப்படி என்ன தூண்டுனாலதான் நான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு. அந்த இடத்துல அஹ், பழம் சாப்பிட்டது கூட ஆண்டவருக்கு ஒரு பெரிய இதுவே கிடையாது. ஆனா அவங்க அக்செப்ட் பண்ணாததுதான் ஒரு பெரிய விஷயமா அங்க இருக்கு. இந்த விஷயத்த நான் வந்து எக்ஸாமின் பண்ணி என் லைஃப்ல நான் பார்க்கும்போது, உண்மை இல்ல, நம்ம நிறைய டைம் இந்த நபர்கிட்ட பேசுனா நான் இந்த பாவத்துல விழுந்துருவேன்னு தெரிஞ்சு நம்ம விழுந்துடுறோம். அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். சில டைம் இந்த விஷயம், இந்த சினிமா பாட்டு நல்லா இருக்கு, இதை நான் கேட்டா இது வந்து நம்மளோட ஹார்மோன்ஸ் தூண்டுற விதமா இருக்கு எனக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு தட்டில இருக்குல்ல, நம்ம விழுந்துருவோம். ஆனா அதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். இன்னைக்கு கூட யங் பீப்புள், நான் ஒரு விஷயம் சொல்றேன். இது என்னோட சண்டே கிளாஸ் டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஏன்னா அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு பாவம் பண்றோம்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜெசி 10th ஸ்டாண்டர்ட்ல December 5 ஒரு பாவம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாவத்தை நான் என்ன பண்றேன், ஆண்டவரே மன்னிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபுல் மனஸ்தாபம் இல்லாம நான் வந்துடுறேன். 11th முடிக்கிறேன், 12th முடிக்கிறேன், காலேஜ் முடிக்கிறேன், கல்யாணம் கட்டுறேன், குழந்தை வந்து எனக்கு இப்ப என்ன, நான் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கேன். நான் ஆண்டவர் பார்வையில நான் 10th ஸ்டாண்டர்ட் December 5th என்ன பாவம் பண்ணேனோ அதே மாதிரிதான் நான் நிப்பேனா. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளோட பாவங்களை நம்ம பண்றதை காட்டிலும் அதை அக்செப்ட் பண்ணாம இருக்கோம்ல, அதுதான் ஒரு பெரிய பாவமே. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம லைஃப்ல ஒரு டெசிஷன் எடுப்போம், ஒரு பெரிய யூ டர்ன் எடுப்போம். அதுக்காக நம்மளுக்கு இன்னொரு ஒரு கேள்வி வரும், அப்ப பாவம் பண்ணிட்டு பண்ணிட்டு நம்ம சாரி கேட்கலாமா? நோ. நம்ம மனசார உணர்றோம் தெரியுமா, ஐயோ இது தப்பு ஏசப்பா, எனக்கு தெரியும் இது தப்பு அப்படின்ட்டு. அந்த ஒரு மொமெண்ட் தான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஹெல் வந்து நம்மளுக்கு எல்லாம் கிரியேட் பண்ணதே கிடையாது. நம்மளோட குடியிருப்பு எங்க, நம்ம மேன்ஷன் ஏசப்பாவோட மட்டும்தான். ஏசப்பா இப்போ அந்த பொண்ணு வந்தா தெரியுமா, அவளுக்கு அங்க பாருங்களேன் நல்ல ஃப்ரெஷ் ஃபிஷ், பிரெட், அவளுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. இதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட சில டைம் நம்ம எடுத்த ராங் டெசிஷன், நம்ம எடுத்த நம்மளோட ஃபூலிஷான ஒரு வைஸ் நாலேஜே இல்லாம எடுத்த ஒரு முடிவு, நம்மளோட பேச்சு, நம்மளோட இமேஜினேஷன்ஸ், இது எல்லாமே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிடும். ஆனா நம்ம விட்டுட்டு வந்த ஆண்டவர் அதே இடத்துலதான் இருப்பாரு. இன்னைக்கு கூட உங்ககிட்ட சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, நம்ம
நம்ம பண்ணிருப்போம். அட்லீஸ்ட் இந்த ஒரு நிமிஷம் உணர்ந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும் ஏசப்பா. எனக்கு ஒரு பிக் யூ டர்ன் வேணும் ஏசப்பா. நீங்க என்ன குறிச்சு வச்சிருக்க திட்டம் வேற. ஆனா அதுக்கு நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன் ஏசப்பா. அப்படின்னு மனசார நம்ம வந்து ஆண்டவர்ட்ட அறிக்கையிடணும். அந்த ஒரு ஒரு விஷயம் தான் ஆண்டவர் நம்மட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. சோ இப்போ ஒரு கேள்வி வரும். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம கேட்டிருக்கோம்ல, ஒரு கேள்வி வரும். இப்ப நான் ஒரு பையன் கிட்ட பேசுறது தப்பா? நான் ஒரு பொண்ணு கிட்ட பேசுறது தப்பா? நான் ஃப்ரெண்டா தானே பேசுறேன் அப்படின்னு. இத நான் இந்த பிரசன்டேஷன் நான் கிரியேட் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்த தான் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். எபேசியர் 6:12 என்ன இருக்கு அப்படின்னா, மாம்சத்தோட ரத்தத்தோட நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல. அப்ப என்னன்னா, ஒரு பையன்கிட்ட பேசுறதோ, ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதோ ஆண்டவர் தப்புன்னே சொல்லல. ஆனா, அத தாண்டி நம்ம ஒரு இடத்துல நம்ம இமேஜினேஷன்ல உழுகுறோம்ல, வாவ்! சூப்பரா இருக்கான்ல. ஃபினிஷ் அவ்வளவுதான். ஓ! இந்த பொண்ணு எவ்ளோ அழகா இருக்கால்ல. ஃபினிஷ். இங்க தான் ஆண்டவர் வந்து தப்புன்னு சொல்றார். ஆண்டவர் வந்து நீ ஒரு பையன்ட்ட பேசுனல்ல, நீ நரகத்துக்கு தான் போணும். அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்ல. நீ ஒரு பொண்ணுகிட்ட பேசுனல்ல, சொல்லவே இல்ல. அப்படிலாம் சொல்லவே இல்ல ஆண்டவர். நம்மளோட நம்ம வந்து எதோட சண்டை நம்மளோட நம்மளோட என்ன சொல்றது? நம்ம பேட்டிலே எதோட அப்படின்னா, அந்தரங்கத்துல இருக்கிற அந்த பாவங்கள் இருக்குல்ல, இதோட தான். நம்ம எத்தன பேரு நைட் அம்மா ஃபோன வச்சுட்டு தூங்குன்னு சொன்னாலும், அந்த இன்ஸ்டாகிராம நம்ம நோண்டிட்டு இருப்போம். எத்தன நாள் நோண்டிட்டு இருப்போம். எத்தன நாள் நம்ம யூடியூப்ல சும்மா உட்கார்ந்து நம்மளுக்கு எத்தன பேருக்கு எனக்கு தெரியல. நம்ம சில டைம் நான் வாலிப நாட்கள்ல இருக்கும்போது அப்படிதான். எனக்கு தூக்கம் வரலன்னா நான் பைபிள் திறப்பேன் தூங்கிருவேன். இப்படிலாம் இருந்த நாட்கள் உண்டு. ஆனா, இன்னைக்கு எத்தன நாள் எவ்ளோ ஹவர்ஸ் நம்ம ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்றோம் தெரியாது. ஆனா, சும்மா இந்த இந்த ஒரு ரீல்ஸ் தான்மா. நான் இத ஒரு ரீல்ஸ நான் பார்த்துட்டு இந்த தூங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி 3 மணி நேரம் கடந்து போயிருக்கும். நம்மளுக்கு அந்த டைம் போறதே தெரியாது. இதெல்லாம் லைவா நான் வந்து இன்னும் சில டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். ஒரு 2 வீடியோ தான். அது ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கும். ஆனாலும் அந்த டைம் எப்படி ஆகும்? கடத்திட்டு போகுறதுக்கு பிசாசானவன் அப்படியே திட்டம் போட்டுட்டே இருப்பான். இந்த ரீல்ஸ கொடுத்து இன்னும் கொஞ்ச நேரம். இந்த ரீல்ஸ கொடுத்து இன்னும் கொஞ்ச நேரம். சரி இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஹியூமன்ஸ் நம்மள புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, Instagram நம்மள நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு. நீங்க சோகமா இருந்தீங்கன்னா, சோகமான ரீல்ஸா வரும். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா, சந்தோஷமான ரீல்ஸா வரும். நம்ம மைண்டுக்கு ஏத்தாப்ல அந்த Instagram என்ன பண்ணும்? நம்ம மைண்ட ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட மைண்ட நாம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஓகே. ஜெபிக்கலாம், நம்ம பைபிள் வாசிக்கலாம். இதெல்லாம் இருந்தாலும், நம்மளால அது வந்து எப்படி சொல்றது? நம்மளால அத ஜெயிக்கவே முடியாது. Instagram நான் சீரியஸா சொல்றேன். Instagramன்னு நம்ம சொல்லிடுறோம் ஈஸியா. எல்லா இடத்துலயும் இன்ஸ்டா பார்க்காதீங்க, அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா அதோட அதுலருந்து ஜெயம் பண்ணிட்டு வரதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம், லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். இது லைவா நான் நான் ஒரு சாட்சி. எப்படின்னா, நைட் ஃபுல்லா உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனா என்னால அத விட்டு வர முடியாது. இப்படிலாம் இருந்த நாட்கள் உண்டு எனக்கு. சோ இன்னைக்கு மை 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 டியர் சிஸ்டர் அண்ட் பிரதர் எனக்கு தெரியல. நீங்க அப்படி ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்போம். நம்மளோட பேட்டில் யாரோட இல்ல இருக்கு அப்படின்னா, இந்த டார்க்னஸ், இந்த ஸ்பிரிட் ஆஃப் த டார்க்னஸ் நம்மள அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் தான் நம்மளுக்கு இருக்குமே தவிர, இந்த ஃபிளஷோடயோ, பிளட்டோடயோ நம்மளுக்கு என்ன இல்ல, போராட்டம் கிடையவே கிடையாது. சோ இன்னைக்கு நம்ம குப்பையா நினைச்சிருக்க இந்த சில விஷயங்கள்லாம் நம்மள எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா, நம்மள கொண்டு ஹெல்லோட விளிம்புல வந்து நின்னுடும். சரி இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். நம்ம பிராட்வே பார்த்தோம். நேரோ வேல வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, கீழ்ப்படி, சண்டே கிளாஸ் போ இதெல்லாம் நேரோவே. கடுப்பா வரும். அம்மாக்கு வேற வேலை இல்ல, அப்பாக்கு வேற வேலை இல்ல. இந்த சண்டே கிளாஸ் டீச்சர் இருக்காங்களே அப்படி இருக்கும். இதெல்லாம் நேரோவே. ஆனா அதோட முடிவு எப்படின்னா, இட்டர்னல் லைஃப். அந்த நம்ம வந்து நெனச்சே பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு ஒரு புக்ல நான் படிச்சிருக்கேன். எப்படின்னா, நம்ம கண்ணு சிமிட்டுறோம்ல, அந்த ஒவ்வொரு சிமிட்டலுக்கும் ஹெவன் அதோட என்ன சொல்றது டைமென்ஷன்ஸ மாத்திட்டே இருக்குமா. அப்ப எவ்வளவு அழகான ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். அத காட்டிலும் அ அத விட்டுட்டு நம்ம அத காட்டிலும் நம்ம எதுக்கு ரொம்ப பிரிஃபரன்ஸ் குடுக்குறோம்னா, இந்த பிராட்வே. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ள பிராட்வே என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி இந்த ரீல்ஸ் நான் சும்மா இந்த ரீல்ஸ்ன்னே இந்த அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் உட்காருவீங்க, 5 மணி நேரம் போகும். இந்த 3 ரீல்ஸ்ன்னு பார்ப்போம், 3 மணி நேரம் போகும். ஷார்ட்ஸ் அதே மாதிரி இந்த சில பேருக்கு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் மேல
அது மாதிரி என்ன சொல்றது, சினி சினி ஃபீல்டு அதுல உள்ளத நம்ம பார்ப்போம். இல்லாட்டி பைபிள் உள்ளதே பார்ப்போம்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அதே மாதிரி சாட்டிங், நம்ம நைட் ஃபுல்லா சாட் பண்ணிட்டே இருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம ஃப்ரெண்டுன்னு தான் சாட் பண்ணுவோம். இப்படிதான் சில விஷயங்கள் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனா அதோட முடிவு நம்மளுக்கு எப்படின்னா, விட்டுட்டும் வர முடியாது. ஃப்ரெண்ட்ஸ தான் நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ விட்டுட்டும் வர முடியாது. ஸ்பிரிச்சுவலாவும் இருக்க முடியாது. எய்தர் 2 சாய்ஸ். ஆப்ஷன் ஏ ஆர் ஆப்ஷன் பி. ஆண்டவர் வேணும்னா ஆண்டவர். உள்ள உலகம் தான் எனக்கு வேணும்னா உலகம் தான். வேற ஆப்ஷனே கிடையாது. ஆனா இந்த உலகத்துக்கு பின்னாடி போனா நம்மளுக்கு நெறைய கஷ்டங்கள் இருக்கு. நெறைய நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அது தாண்டி இப்போ இருக்கிற யங் பீப்பிள் ரொம்ப ரொம்ப அடிக்டான ஒரு விஷயம் இதுதான். என்ன அப்டின்னா, எப்படி சொல்றது? கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும்போது, அத அப்படியே மறந்துடுறாங்க. சோ இது மாதிரி சில சில விஷயங்கள் வந்து நம்மள வந்து அப்படியே பிடிச்சு, நம்மள என்ன பண்ணுது ஆண்டவர பிரிச்சு கூட்டிட்டு போயிடுது. நம்ம சில இங்க 7 டெட்ஃபுல் சின்ஸ்ன்னு போட்டிருக்கேன். எத்தன பேருக்கு இதுல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. மோஸ்ட்லி நம்ம அ எப்படி சொல்றது? சாப்பிடுறதெல்லாம் ஒரு பிரச்சனையாக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஆனா, அத கூட ரசிச்சு ருசிச்சு சாப்ட்டா தப்புன்னு இருக்கு. நம்ம வாயின் வார்த்தை நம்ம யார்கிட்ட என்ன பேசுறோம்? சில டைம் அம்மா அதுவும் மோஸ்ட்லி அம்மா. நான் ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, நான் நெறைய எங்க அம்மாவ ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா எங்க அம்மா ஒரு ஒரு நாளும் எனக்காக உட்கார்ந்து ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் அப்பாட்ட பேசுற கட்ஸ் எந்த யார்கிட்டயும் இருக்காது. எந்த பொம்பள பிள்ளைங்கட்டயும் சரி, ஆம்பள பிள்ளைங்கட்டயும் சரி. நான் அம்மா கிட்ட சரட்டு மேனிக்கு பேசுவோம். அம்மா அப்படிதாம்மா இருப்பேன். நான் இப்படிதாம்மா இருப்பேன். அந்த ராக்ஃபுல் வேர்ட்ஸ் அப்படியே எப்படி சொல்றது? அவ்ளோ ஹார்ஷா நம்ம பேசுவோம். அதே மாதிரி அந்த லஸ்ட் என்ன லஸ்ட் வேணா இருக்கணும். அது வந்து மாம்சீகமா இருந்தாலும் அதுவும் லஸ்ட் தான். நீங்க வந்து ஆண்டவர காட்டிலும் ஏதோ ஒரு பொருள் மேல ஆசை ஜாஸ்தியா வச்சிருந்தீங்களா, அதுவும் லஸ்ட் தான். பீயிங் லேசி இஸ் a sin. நம்ம வந்து ஒரு அன்கிரேட்ஃபுல்லா இருக்கோம்ல, ஒரு அன்தாங்க்ஃபுல் ஹார்ட் இருக்குல்ல, அதுவும் இஸ் a sin. நம்ம நினைக்கிறோம் சில டைம், இங்க பாருங்க இந்த ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறதோ, ரீல்ஸ் போட்டிருக்கிறதோ, இல்ல இந்த செக்ஷுவல் தாட்ஸ் இருக்கிறதோ, இதெல்லாம் தான் பாவம்னு. நோ, ஈவன் நம்ம பேசுற வாயின் வார்த்தை பாவம். நம்மளுக்கு இருக்கிற பெருமை பாவம். இது எல்லாமே இன்னைக்கெல்லாம் சாத்தா எப்படி சொன்னோம்னா, ஏய் அம்மா தானே, அம்மா கிட்ட பேசுறது தப்பில்ல, பேசு பேசு அப்படின்னு தான் நம்மள ஏத்தி விடுவோம். நம்ம என்ன நினைப்போம், ஓகே நல்லா பேசணும், நல்லா அம்மா கிட்ட பேசணும், அம்மா திட்டிடணும், இப்படிதான் நம்ம நினைப்போம். சோ இது மாதிரி பாவங்களை கொண்டு வந்து நம்மள மறைச்சு, எது நம்ம ஜீவனுக்கு போற வழி எதுன்னு தெரியல. நம்ம நேரோ வே எது, பிராட் வே எதுன்னு தப்பான டிசிஷன் நெறைய நாள் நம்ம எடுத்துட்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு வேளை தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு பிக் யூ டர்ன் போடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த யூத் மீட்டிங்க நீங்க எடுத்துக்கோங்க. இங்க இருக்கு பாருங்க. இங்க உங்க நேம்ல ஒரு இது என்ன அப்படின்னா செல்ஃப் எக்ஸாமினேஷன். அம் நான் இவ்ளோ நேரம் சொன்னேன்ல, இதுல எத்தன பேருக்கு வந்துட்டு நீங்க டச் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நான் வந்து அ லைவா ஒரு விஷயம் செஞ்சு என்னோட லைஃப்ல நான் அது சக்சீட் பண்ணனால இத உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, டேக் அ பீஸ் ஆஃப் பேப்பர். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் உங்க நேம் எழுதிக்கோங்க. ஒரு பக்கம் நீங்க ஆண்டவரோட பேர் எழுதிக்கோங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல என்னலாம் இருக்குங்கிறத எழுதுங்க. இட் மே பி லைக் YouTube, Facebook, உங்க சுயமா நீங்க பண்றீங்க. செல்ஃப் வில், இன்ஸ்டா, ஃப்ரெண்ட்ஷிப் என்ன வேணாலும் அதுல ஃபில் பண்ணுங்க. இப்போ இந்த லைன நீங்க ஆண்டவரோட சேர்க்க முடியுமான்னு பாருங்க. உங்க நேமையும் ஆண்டவரோட நேமையும் சேர்க்க முடியுமா? நோ, தேர்ஸ் இன் பிட்வீன் தேர்ஸ் அ Facebook. தேர்ஸ் அ செல்ஃப் வில். அப்போ நம்மளோட மெயினா மாம்சத்தோடும், ரத்தத்தோடும் நம்மளுக்கு போராட்டம் இல்ல. அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. என்ன அப்படின்னா, நம்ம ஹலோ கேக்குதா? கேக்குதுமா, கிளியரா கேக் கேக்குது. சோ நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் இடைப்பட்ட நெறைய விஷயங்கள் இருக்கும். இது வந்து அம்மாக்கு தெரியாது. அப்பாக்கு தெரியாது. உங்க சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு தெரியாது. உங்க யூத் லீடர்ஸ்க்கு தெரியாது. ஆனா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்லா தெரியும். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு பர்ட்டிகுலர் பாவம் என்னால மேற்கொள்ள முடியல ஏசப்பா. ரைட் இட் டவுன். நீங்க எழுதுங்க. அதே மாதிரி ஏசப்பா, இந்த ஒரு நபர் எனக்கு எனக்கு வந்து இந்த நபரால ப்ராப்ளம் எனக்கு தெரியும். ஆனா என்னால பேசாம இருக்க முடியல. இட் மே பி யுவர் கேர்ள், இட் மே பி எ பாய், இல்ல உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். உன் டியூஷன் மேட்டா இருக்கலாம், நீங்க போகிற காலேஜ் மேட்டா இருக்கலாம், இல்ல அதர் காலேஜஸா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ரைட் இட் டவுன். பிகாஸ்
ரொம்ப ஷார்ட் விளிம்புல நிக்கிறோம். ஆண்டவர் எப்ப வேணா வரலாம். இது 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 வந்து நம்ம சொன்னா ரொம்ப நக்கலா சொல்லுவாங்க. சில சில இடத்துல நான் இத சொல்லும்போது, ஆமா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே ஏசப்பா வருவாருன்னு சொன்னாரு. நான் பெரிய பிள்ளையாயிட்டேன் இன்னும் ஏசப்பா வருவாரு. ஒருவேளை நான் அந்த இடத்துல எல்லாம் என்ன கேட்பேன்னா, ஒருவேளை இப்ப ஏசப்பா வந்துட்டா நீ ரெடியா அப்படின்னு கேட்பேன். கொஸ்டின் இருக்கு ஆன்சர் இருக்காது அவங்க கிட்ட. சோ இன்னைக்கு கூட நம்மளுக்கு எதெல்லாம் இருக்கும் இந்த பேப்பரை நீங்க பர்சனலா கூட வச்சுக்கோங்க. அப்பாட்ட காட்டாதீங்க, அம்மாட்ட காட்டாதீங்க. ஆனா ஆண்டவர்ட்ட காட்டுங்க. ஏசப்பா இந்த பர்ட்டிகுலர் பாவம் என்னால மேற்கொண்டு முடியல ஏசப்பா. நான் எவ்வளவோ போராடுறேன் ஏசப்பா. ஆனா ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது, யூ கேன் டூ ஆல் திங்ஸ். நீ என்னோட பலத்தினால ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் through Christ which strengtheneth me. என்னோட பலன் இல்ல ஏசப்பா. நான் பலன் இல்ல ஏசப்பா. என் பலன் எல்லாம் போயிடுச்சு ஏசப்பா. நீங்க சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க ஏசப்பா. எனக்கு பலன் தாங்க ஏசப்பா. என்னால இந்த Facebookஅ மேற்கொண்டு வர முடியும். இந்த இன்ஸ்டாகிராம மேற்கொண்டு அதிகாரமா சொல்லுங்க. இதெல்லாம் நம்மள அதிகாரப்படுத்துறதுக்கு இதுக்கு ரைட்ஸே கிடையாது. இந்த நேரத்துல நீங்க சொல்லுங்க. இந்த நேரத்துல நான் பேசிட்டு இருக்கும்போதே கட்டளையிடுங்க. ஏசப்பா இந்த இந்த விஷயம் என்ன வந்து மேற்கொண்டு இந்த பர்ட்டிகுலர் ப்ராப்ளம் இந்த பர்ட்டிகுலர் நபர் ஏசப்பா எனக்கு எனக்கு ப்ராப்ளமாவே இருக்கிறாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. இந்த ஒரு விஷயத்த இந்த 1 வீக் நீங்க செஞ்சு பாருங்க. ஓகே இப்ப நீங்க எழுதிட்டீங்க. என்ன செய்யணும் நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு நீங்க கேட்பீங்க கரெக்ட்டா? இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேருக்கு நடுவுல இப்ப யூடியூப் இருக்கு. இந்த யூடியூப்ல நான் ரொம்ப நேரம்லாம் இல்ல 5 மினிட்ஸ் அந்த யூடியூப் ஆண்டவரே எனக்கு யூடியூப்ல விடுதல ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க 5 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் டெலிவர் உடனே ஆல் ஆஃப் த சடன் நீங்க டெலிவர் ஆக முடியாது. ஆனா கொஞ்சம் 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 கொஞ்சமா ஏன் தெரியுமா? ஆல் ஆஃப் த சடன் அப்ப ஏசப்பாவால பண்ண முடியாதாக்கா? அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நோ அவர் சொன்னா ஆகும். அவர் கட்டளையிடலாம் நிற்கும். ஆனா நம்மள ஆண்டவர் அப்படி கொண்டு வந்துட்டாருன்னா, நம்மளுக்கு அதோட வேல்யூ தெரியாது. அவரு என்ன தெரியுமா சொன்னாரு? "அப்பா, தங்கமே எனக்கு தெரியும். இந்த பிரச்சனைய பார்த்து சீ பே அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ சொல்லணும். நீ சொல்லணும். மேற்கொண்டு மேற்கொண்டு வா. நீ மேற்கொண்டு வா. நீ ஜெயிச்சு வா. நீ ஜெயிக்கிறது தான் என்னோட ஜெயம்" அப்படின்னு நானே சொன்னாரு. அதேதான் கிதியோன் கிட்ட சொல்றாரு. இந்த கொஞ்சம் பலத்துல நீ போ கிதியோன். ஏன்னா நீ வச்சிருக்க பட்டயம் யாரோட பட்டயம் தெரியுமா? அது கர்த்தருடைய பட்டயம்னு சொல்ற. அவ்ளோ பவர்ஃபுல்லான ஆண்டவர் நம்ம கையில வச்சுட்டு ஈவன் நம்ம இந்த ஒவ்வொரு வாலிபரை பார்த்தா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்கலாம் இப்படி டம்மியா சும்மா உட்காரத்துக்கு நான் வைக்கல. நீங்கலாம் யார் தெரியுமா? மைட்டி மேனோட கையில இருக்க ஆரோ மாரி ஒரு ஆரோ அங்கிருந்து பாஞ்சு வந்தா எப்படி கிழிச்சிட்டு ஒரு விஷயத்த கிழிச்சிட்டு போகுமா? அப்படிதான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அபிஷேகம் இருக்கு. கர்த்தர் இன்னைக்கு திட்டவட்டமா சொல்றாரு. நம்ம ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிருந்திருக்கலாம். திஸ் இஸ் அ டைம். இந்த இடத்துல நீங்க டிசிஷன் எடுங்க. ஏசப்பா நான் யூ டர்ன் போடணும் ஏசப்பா. என் லைஃப்ல இந்த பிரச்சனைய நான் கிழிச்சிட்டு வெளிய வரணும் ஏசப்பா. இந்த பர்ட்டிகுலர் நபரை நான் கிழிச்சிட்டு வெளிய வரணும். இந்த இன்ஸ்டா ரீல்ஸ நான் கிழிச்சிட்டு வரணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இந்த இடத்துல இறங்கணும். ஆண்டவரே என் மேல ஊற்றுங்க அப்படின்னு கேளுங்க. இந்த ஒரு டைம வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கேளுங்க, கேளுங்க. திரும்பி நீங்க கேளுங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிளோட நான் முடிக்கிறேன் என்னோட விஷயத்த. நீங்க பாக்குறீங்கல்ல, ஒரு கலர்ஃபுல்லான ஃபிஷ் இருக்கு. இந்த ஃபிஷ் நம்மளுக்கு கத்துக் குடுக்குற ஒரு லெசனோட நான் இந்த செஷன முடிக்கிறேன். என்ன அப்டின்னா, இந்த ஃபிஷ் சீல இருக்கு. சீயோட சால்ட் லெவல் தெரியுமா? அதாவது எப்படின்னா, சோதோம் குமரால அந்த அந்த சைடுல இருக்க லெவல்ல மிதக்கலாமா. ஏன் அப்டின்னா, சால்ட்டோட கன்டென்ட் அவ்ளோ இருக்குமாம். அப்படிப்பட்ட ஒரு சீல வாழ்ற மீன் இருக்குல்ல, அது அப்படி செய்யும்ல வாய்க்குள்ள. வாய திறந்து திறந்து மூடும்போது, அவ்ளோ தண்ணியும் உள்ள போயிட்டு போயிட்டு தான் வருது. ஆனா, ஃபிஷ்ஷ நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு சால்ட் கூட இருக்காது. இன்னைக்கு கடல் போன்ற இருக்கு இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். ஆனா எப்படி அந்த சால்ட் அந்த மீன் மேல வரலையோ அது மாதிரி ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட ரொம்ப பெருசா பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படிலாம் எதிர்பார்க்கவே இல்ல. கிவ் யோர் டைம். என்ன நீ லவ் பண்ணு. நீ எனக்கு போதும். என்ன நீ லவ் எப்படி நம்ம ஒருத்தவங்கள நேசிக்கிறோம்னா, அவங்க கிட்ட எப்படி சொல்லுவோம்? ஐ லவ் யூ பா, ஐ லவ் யூ அப்படி சொல்லுவோமா? இல்ல, இல்ல. அவங்களுக்காக எஃபோர்ட் எடுப்போம். அந்த எஃபோர்ட் தான் ஆண்டவருக்கு தேவை. இந்த அது நான் சொல்லும்போது நீங்க கனெக்ட் ஆவீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு எடுக்கிற எஃபோர்ட்டோ, ஒரு நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடுல இருக்கிற எஃபோர்ட்டோ, அது பாத்தீங்கன்னா பாத்து பாத்து செய்வோம். அந்த நபருக்கு இது பிடிச்சிருக்குன்னா பாத்து பாத்து நம்ம செய்வோம். ஆனா என்னைக்காவது நம்ம ஆண்டவருக்கு பாத்து பாத்து ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருக்கோமா? இன்னைக்கு நம்மளோட டைம், நம்மளோட எஃபோர்ட்ஸ் எல்லாமே எஃபோர்ட்னா என்ன? நீங்க நம்ம கேட்டோம்ல பிரேயர் ரிக்வெஸ்ட்ல நம்ம ஆத்துமக்காக ஜெபிக்கிறது அந்த எஃபோர்ட்.
நமக்கு எனக்கு ஜெசிக்கா ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது ஆண்டவர்ட்ட சொல்லுவா. நான் ஆண்டவருக்கு பிரச்சனை இருக்குன்னா யார்ட்ட சொல்லுவா? நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆண்டவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா மட்டும் தான் ஆண்டவர் சொல்லுவாரு. போற வரவங்க எல்லார்ட்டயுமே நம்ம பேச முடியுமா? அது மாதிரி இன்னைக்கு இந்த மீன் நமக்கு எவ்ளோ அழகான ஒரு விஷயத்த கத்துக் குடுக்குது அப்டின்னா, நம்பள அது அந்த சீல இருந்தாலும் அதோட சால்ட் என்ன பண்ணல? அதுல இல்ல. அது மாதிரி நம்ம உலகத்துல தான் இருப்போம். நம்ம பக்கத்திலேயே பாவம் இருக்கும். பக்கத்திலேயே படுத்திருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதோட ஜாட கூட நம்மளுக்கு வரக்கூடாது. ஈவன் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இது ஃபிஷ்ஷுக்கு சொல்லிட்டேன். அப்போ ஒரு அ ஃபிஷ்னா நீங்க வந்து நார்மலா நேச்சுரலா சொல்றீங்க அப்படின்னு இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பீட்டர் வாழ்ந்து காட்டியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் மீன் பிடிக்கிறவர் தான். ஆனா அவரோட பேச்சுல எப்படி இருந்ததாம்? வித்தியாசம் தெரிஞ்சுச்சாம். இவங்கலாம் ஞானவான்களே இல்லையா? ஆனா இவங்க ஒரு மாரி வித்தியாசமா பேசுறாங்களே அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன் அப்படின்னா, அவங்க யாரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படிங்கிறத தான் அது வெளிப்படுத்துது. ஈவன் ஒரு வேர்ல்ட்லி சேயிங்கே இருக்குல்ல. உன் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்லுவேன். அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. சோ அது மாதிரி இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்மளோட நற்கிரியைகள் எப்படி இருக்கு? நம்ம கிட்ட இருந்து வர ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி இருக்கு? இதெல்லாம் யார் மூலியமா வரும் அப்படின்னா, ஆண்டவர தான் நம்ம ரெப்ளிகா பண்ணணும். சோ இன்னைக்கு எப்படி இந்த மீன் நம்மளுக்கு ஒரு நல்ல லெசன் கத்துக் குடுத்ததோ, அது மாதிரி நாமளும் இந்த உலகத்துல தான் இருப்போம். எல்லாமே செய்வோம். ஆனா நம்மளுக்கு அந்த பாவம்ங்கிற ஒரு அந்த ஸ்மெல் கூட நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. இன்னைக்கு நம்ம சொல்லலாமா? ஜீசஸ் ஐ லவ் யூ ஜீசஸ். ஜீசஸ் ஐ லவ் யூ ஜீசஸ். நீங்க சொல்லுங்க இன்னைக்கு ஒரு டர்னா இருக்கட்டுமே. இது ஒரு ஒரு பெரிய யூ டர்ன் எடுக்கலாமே. எல்லாத்துலயும் இருந்து எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு உங்க மனசுல நினைங்க. ஏசப்பா இந்த ஒரு விஷயத்துல இருந்து நான் வெளிய வரணும் ஏசப்பா. நான் ஆசைப்படுறேன். நான் விரும்புறத செய்யாம விரும்பாதத தான் ஏசப்பா நான் செஞ்சுகிட்டே இருக்கேன். எனக்கு தெரியும். எங்க அம்மா சொல்றது தப்புன்னு தெரியும். ஆனா அத நான் விழுந்து செய்றேன் ஏசப்பா. நான் இவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் விழுறேன் ஏசப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தை நான் பேசிறக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா நான் பேசுறேன் ஏசப்பா. ஏதாவது ஒரு டெலிவரன்ஸ் நீங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கக்கூடாதா? வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் கண்டிப்பா இருக்கணும்ல. அதனால இந்த வாலிப முகாம்ல, இந்த மீட்டிங்ல நீங்க ஒரு டிசிஷன் எடுங்க. ஆண்டவரே நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு ஏசப்பா. இன்னைக்கு நான் ஏனோ தானோன்னு வரல. நான் உங்கள விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் ஏசப்பா. எனக்கு தெரியும் நான் உங்கள விட்டுட்டு போயிட்டேன் ஏசப்பா. ஆண்டவரே அந்த பாவத்த என்னால விட முடியல. உங்களையும் என்னால விட முடியல. இந்த ஒரு சூழ்நிலையில நிக்கிறேன். எத்தன பேர் இன்னைக்கு ஜெசி மாதிரி ஃபேஸ் அதாவது உலகத்துல ஒரு ஃபேஸ், சர்ச்சுல ஒரு ஃபேஸ், பெர்சனல் லைஃப்ல ஒரு ஃபேஸ். வேண்டாம். இன்னைக்கு நான் சொல்றேன். அது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் கர்த்தர் அத கிழிப்பாரு. "ஏய் இங்க பார் இப்படிதான் நீ" அப்படின்னு கிழிக்கிறதுக்குள்ளயும் நம்ம ஆண்டவர்ட்ட முட்டி போட்டு, "ஆண்டவரே எனக்கு பெலன் தாங்கப்பா. எனக்கு பெலன் இல்ல ஏசப்பா. இந்த வாலிப நாட்கள் இருக்குல்ல, நீங்க ஏதாவது ஒண்ணு ஆண்டவருக்காக செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இறங்கி வந்து உங்களுக்கு ஏதாவது செய்வார் கண்டிப்பா." நீங்க என்ன மாரி ஒரு ஆன்டி ஆயிட்டெல்லாம் நீங்க இப்படி பிரசங்கமே எடுத்தாலும், அது பவர்ஃபுல்லான்னு எனக்கு தெரியல. ஆனா, நீங்க வாலிப நாட்கள்ல, அப்பா எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படத்துக்கு போயிருக்காங்கன்னு தெரியும். அந்த 3 மணி நேரத்த நான் உங்களுக்காக செலவிடுவேன் ஏசப்பா. ஆண்டவரே எங்க அம்மா வந்து இவ்ளோ சொல்றாங்க, திட்டுறாங்க. ஆனாலும் அவங்க பேச்ச நான் கேட்காம இருந்திருக்கேன். இனி நான் கேட்பேன் ஏசப்பா. ஏதாவது வந்ததுக்கு ஒரு முகாந்திரம். அப்பா எனக்கு பலப்படுத்துங்க, என்ன பலப்படுத்துங்க. இப்படியே நீங்க கேட்டுட்டே இருங்க. கர்த்தர் உன்னத பலத்த தருவார். நான் நினைக்கிற மாரி சாதாரண பலன் இல்ல. எப்படி அந்த ஃபிஷ் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லுச்சுல்ல, நான் இந்த பாரு சால்ட்ல தான் இருக்கேன். ஆனா எனக்குள்ள சால்ட் இல்ல. அது மாதிரி அது செத்து போனா தான் அதுக்கு மேல சால்ட் தடவுவாங்க. நம்ம செத்து நாறுறதுக்குள்ளயுமே, ஆண்டவரே என்ன பலப்படுத்துங்க ஏசப்பா. இந்த இந்த அதிகாரம் இந்த இந்த Facebookக்கு, இந்த Instagramக்கு ஏன்னா இதுதான் நான் திரும்பி திரும்பி ஏன் நான் இத சொல்றேன் அப்டின்னா, எல்லாரும் இதுல தான் நம்ம இருக்கோம். அது முடியாது. அத ரெசிஸ்ட் பண்ணி நம்மளால வர ரொம்ப கஷ்டம். ஆனா பெலன் தாங்க ஏசப்பா. என் பெலன் இல்ல ஏசப்பா. உங்க பெலன், உங்க பலத்தினால நான் என்ன வேணாலும் செஞ்சுருவேன் ஏசப்பா. அப்டின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர்ட்ட நம்ம கேட்போமா? எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காலமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே! அப்பா, இந்த யூத் மீட்டிங்க கர்த்தாவே இயேசப்பா, நீங்க கொண்டு வந்து ஏதோ பேசியிருப்பீங்க நான் நம்புறேன் அப்பா. நான் சிறுகணும், தேவன் மாத்திரம் பெருகணும். அப்பா இந்த யங் ஏஜ்ல எடுக்கிற இந்த டிசிஷன்ஸ் இயேசப்பா, ஆண்டவரே நீங்க அத கனப்படுத்துவீங்க அப்பா. ஒரு ஹியூமன்க்கு முன்னாடி நாங்க குடுக்குற வாக்கோ, இல்ல நாங்க எடுக்கிற டிசிஷன்ஸோ ஃபெயிலியர் ஆயிடும் அப்பா. ஆனா நீங்க அத பார்த்து கொண்டே இருக்கீங்க. நீங்க ஆண்டவரே நீர் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீங்க இயேசப்பா. ஆண்டவரே எங்களுக்கு முன்னாடி எத்தன வாலிபர்கள் இருக்காங்க அப்பா. ஆண்டவரே அவங்களோட இடைப்படுங்க ஏசப்பா. இன்னைக்கு கர்த்தாவே எத்தனையோ கர்த்தாவே ஏசப்பா, ஆண்டவரே நெறைய விஷயங்கள்ல சிக்கி வெளிய வர முடியாம, அப்பாட்ட சொல்ல முடியாம, அம்மாட்ட சொல்ல முடியாம, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாம, அப்பா எத்தனையோ நாட்கள் எங்களோட டியர்ஸ் எங்க பில்லோஸ்க்கு மட்டும் தெரிஞ்சு ஏசப்பா. ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் எங்களோட டியர்ஸ் ஏசப்பா, எங்களோட பாத்ரூம்க்கு தெரியும் ஏசப்பா. ஆனா அப்படிப்பட்டு சிக்கி நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஏசப்பா. எங்களுக்கு விடுதலை தாங்க அப்பா. ஆண்டவரே பெலன் தாங்க ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே உங்கள
உங்களை விட்டு நாங்க தூரம் போயிட்டோம். அந்த சின்ன பொண்ணு மாதிரி கத்தாவே ஏசப்பா நாங்க தூரம் போயிட்டோம் ஏசப்பா. நாங்க ஆண்டவரே திரும்பி வர்றதுக்கு எங்களுக்கு பலன் தாங்க ஏசப்பா. ஆண்டவரே எங்க பலனால முடியாது. ஆனா உங்களோட பலத்தினால, உங்களோட உன்னத பலத்தினால அது எங்களால கத்தாவே ஜெயிக்க முடியும் ஏசப்பா. நீங்க சொன்னீங்கல்ல, இந்த யுத்தம் உங்களோடது கிடையவே கிடையாது. இந்த யுத்தம் என்னோடது. நீங்க எங்க கிட்ட என்ன சொன்னீங்க என்று ஆண்டவரே, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று பாருங்க. அப்பா, இந்த வேலையில நாங்க உட்கார வயசப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் கத்தாவே போராடுகிற வல்லமைகளுக்கு கத்தாவே நீங்க யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. நாங்க கமெண்ட் பண்றோம் ஆண்டவரே. இனிமே அந்த Facebookக்கோ இனிமே அந்த இன்ஸ்டாகிராமுக்கோ எந்த அதிகாரமும் இல்ல ஏசப்பா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே நாங்க எல்லாவற்றையும் மேற்கொள்ள கத்தர் எங்களுக்கு கிருபை தரணும் ராஜா ஏசப்பா. திறந்த வாசல் எங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்களோட ராங் டிசிஷன்ஸ் ஏசப்பா எத்தனையோ நாட்கள் எங்களை கொண்டு தனிமையில விட்டுருக்கு. எத்தனையோ நாட்கள் எங்களை டிப்ரெஷன்ஸ்ல விட்டுருக்கு. எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்துல விட்டுருக்கு. ஆனா இன்னைக்கு அப்பா, நீங்க எங்களுக்கு கூட இருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க ஆண்டவரே யுத்தம் பண்றீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். நீங்க கிருபை தாங்க, பலன் தாங்க அப்பா. வந்திருக்க ஒரு ஒரு கத்தாவே பிள்ளைகளும் உங்களுடைய கருத்துல தருகிறோம். இன்னும் கத்தாவே கஷ்டப்பட்டுற கூடாது ஆண்டவரே. இந்த உலகம் உங்களை வஞ்சித்தர கூடாது ஏசப்பா. ஆண்டவரே கத்தாவே டிசர்னிங் ஸ்பிரிட் எல்லாரும் கேளுங்க. டிசர்னிங் ஸ்பிரிட் எது வாட் இஸ் ராங், வாட் இஸ் கரெக்ட் ஆண்டவரே எனக்கு தெரியாது. ஐம் லைக் இன்னசென்ட் பேபி அப்பா. ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க. நீ கேளுங்க, எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பகுத்தறிகிற அறிவு ஆண்டவரே, அது இட் இஸ் கிஃப்ட். அது உண்மையா ஆண்டவர் கொடுக்குற இட் இஸ் கிஃப்ட். நீங்க கேளுங்க ஆண்டவரே. நான் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிறது எங்களுக்கு தாங்க ஏசப்பா. நாங்க கஷ்டப்படக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே, எங்க வாலிப பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கவங்க கஷ்டப்படலைனாலும் எங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்பா பாவத்துல சிக்கி திணறாங்கப்பா. நீங்க கிருபை தாங்க. எங்க மேல நீங்க பாராட்டின அன்புக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே கத்தாவே கூடி கத்தாவே சப்பா செபிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு எப்படி அந்த ஃபிஷ் ஒரு சின்ன ஃபிஷ் எங்களுக்கு எப்படி உணர்த்துச்சோ அப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பா உமக்காய் வாழணும். உமக்காய் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண கத்தர் கிருபை தாங்க. இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரத்தை கத்தர் தந்தீர் என்று நாங்க விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. நாங்க சிறுவனும் தேவன் மாத்திரம் பெருகுபடியா ஜெபிக்கிறோம். வாழ்ற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை ஏசப்பா உமக்காய் வாழ, உமக்காய் கத்தாவே ஜீவனை விட கத்தர் கிருபை தாங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்திக்கிறோம். இப்ப இயேசுவ நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் கூட கூட இந்த நாளில் வாலிப பிள்ளைகளாகிய நம் கூட அவ்வளவு அற்புத விதமாக, அவ்வளோ பிராக்டிக்கலாக, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஆண்டவர் நம் கூட பேசியிருக்கிறார். நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி பாவங்களை மேற்கொள்ள வேண்டும், எப்படி கர்த்தருக்குள்ளாக பலன் அடைய வேண்டும் என்று பல விஷயங்களை வாலிப பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்ததற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அப்படியே விடாமல் அதை ஒவ்வொரு நாளும் பகுத்தறிதலோடு ஒரு ஞானத்தோடு நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று நாம் கர்த்தரிடத்துல ஜெபிப்போம். அதற்கு முன்பதாக சாட்சிகள் யாராவது சொல்றீங்களா? சாட்சிகள் இருக்கிறதா? பிரைஸ் லார்ட். என் பேர் ஹேனா. நான் திருச்சியில இருக்கேன். லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் மண்டே வந்து நான் ஒர்க் போயிட்டு நைட் ஷிஃப்ட் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது நான் வந்து வண்டியில இருந்து விழுந்துட்டேன். அப்புறம் எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் ஷோல்டர்ல வந்து ஒரு சைடா பேலன்ஸ் பண்ணி விழுந்தனால எனக்கு வந்து ரைட் ஹேண்டே என்னால மூவ்மெண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து போய் என்னன்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல நல்ல வேளை போன்ல எந்த அடியும் இல்லை, எந்த ஃப்ராக்சரும் எதுவும் இல்லை. ஆனா உள்ள மசில்ல அந்த ஜவ்ல ஏதோ கொஞ்சம் அடிபட்டிருக்கு அப்படி சொன்னாங்க. ஸோ அது வந்து நார்மலா பிசியோ இந்த மாதிரி கொடுத்தா அது சரியாயிரும், ஆனா பெயின் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது மட்டும் ஆண்டவர் வந்து நான் அதை எப்படி விழுந்தேனே எனக்கே தெரியல. ஆனா நான் பயந்தேன், ஐயோ எனக்கு எதுவும் உள்ள ஆயிருக்குமோ அப்படின்னு. ஆனா கர்த்தர் வந்து என்னை பெரிய
ஆபத்துல இருந்து எந்த ஒரு பெரிய சேதமும் வராம என்னை காத்து கொண்டார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். இம்மட்டும் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வலி எனக்கு இப்போ நிறைய குறைஞ்சிருக்கு. அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேற யாராவது சொல்றீங்களா? இல்லை என்றால் நாம் ஜெபித்து முடிக்கலாம். அப்பா பிதாவே, நீ துதிக்கிறேன் ஆண்டவரே, நீ ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா அந்த வேலையிலும் கூட தகப்பனே எங்கள் கூட இடைப்பட்டீங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் எங்கள் கூட இருந்தது, உம்முடைய அபிஷேகம் எங்கள் கூட இருந்தது தகப்பனே. ஆலோசனை கர்த்தராகிய என் தேவன் ஆண்டவரே எங்களுக்கு அநேக காரியங்களை தகப்பனே இந்த வேலையிலும் கூட நீங்க கற்றுக் கொடுத்தீங்களே ஆண்டவரே. அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. என் தேவனே, இந்த வேலையிலும் கூட தகப்பனே அற்புத விதமாக அதிசய விதமாக தகப்பனே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு கூடயும் நீங்க பேசுனீங்களே தகப்பனே. ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் தகப்பனே ஆண்டவரே. ஆண்டவரே உங்களையும் எங்களையும் ஆண்டவரே பிரிக்கின்ற பல காரியங்கள் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது தகப்பனே. ஆண்டவரே அதெல்லாம் தகப்பனே ஆண்டவரே தப்புன்னு தெரிஞ்சும் கூட தகப்பனே ஆண்டவரே இந்த சோசியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றோம் ஆண்டவரே. இந்த மொபைல் போன்ல அவ்வளவு நேரம் இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று நேரம் கொடுக்காமல் தகப்பனே நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் தருகிறோமே ஆண்டவரே. ஆண்டவரே அதற்காக எங்களை தயவாய் கிருபை ஆண்டவரே இந்த வேலையில் மன்னிங்க 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 தகப்பனே. பாவிகளாக எங்கள் மேலும் நீரே கிருபையாய் இருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா என்ன ஆனாலும் சரி தகப்பனே ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளாக நாங்கள் தகப்பனே உண்மை எந்நேரமும் விட்டுறக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே உமக்காக தகப்பனே ஜீவிக்க, உமக்காக வாழ்வதற்கு என் தேவனை கிருபை பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லாவித காரியங்களும் நீங்களே எடுத்து போட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை மேற்கொள்வதற்கு என் தேவனை நீங்களே பலன் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் அதை மேற்கொண்டு ஆண்டவரே அதை விட்டு விடுவதற்கு என் தேவனை கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஆண்டவரே அதுல டைம் ஸ்பெண்ட் ஆண்டவரே நேரத்தில் தகப்பனே நாங்கள் உமக்கு நேரங்களை கொடுப்பதற்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் தேவனை நீங்களே அப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாற்றுங்க தகப்பனே. வாலிப பிள்ளைகளாக நாங்களும் ஆண்டவரே பெரியர்களும் எல்லாரும் தகப்பனே எல்லா நேரத்திலும் உமக்கு என்னமே பிரகாசிக்கிற பிள்ளைகளாக எங்கள் தேவனை நீங்களே எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே அப்படியே இந்த பிரேயர் முடிஞ்ச உடனே தகப்பனே ஆண்டவரே நாங்கள் விட்டு விடாமல் தகப்பனே அசட்டை பண்ணாமல் தகப்பனே ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே நாங்கள் இந்த வார்த்தையை கை கொண்டு தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீர் என்ற பயத்தோடு தகப்பனே நாங்கள் வாழ்வதற்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த டிஸ்சர்னிங் ஸ்பிரிட் ஆண்டவரே அந்த பகுத்தறிகிற அறிவை நீங்களே எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. பகுத்தறிகிற ஆவியை நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே எங்களிடத்தில் எந்தவித ஞானமோ அறிவோ எதுவும் இல்லை தகப்பனே. ஆண்டவரே ஞானியாகிய தேவன் ஆண்டவரே நீங்களே சப்பா இப்படிப்பட்ட ஞானத்தினால் நீங்களே எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. என் தேவனே நீங்களே சப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் உங்களுடைய பிரசனம் தகப்பனே ஆண்டவரே வருகின்ற வாரத்திலும் ஆண்டவரே கூட இருக்கட்டும் தகப்பனே. நீங்களே சப்பா ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே ஹானா சிஸ்டருக்கு கூட தகப்பனே ஆண்டவரே அந்த ஆண்டவரே அவங்க நீங்களே சப்பா அவங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்களே சப்பா அவங்களை பாதுகாத்து கொண்டீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி நன்றி தகப்பனே. ஆண்டவரே மேனிதா ஆண்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலை ஆண்டவரே அவங்களுக்கு இருக்கிற எல்லாவித பலவீனங்களையும் சோர்வுகளையும் நீங்களே எடுத்து போட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஒருமுனைப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே சப்பா அவங்களை பலப்படுத்துங்க, அவங்களுக்கு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்களே சப்பா உம்முடைய சுகம் உம்முடைய பலன் தகப்பனே ஆண்டவரே அவங்களுடைய உடம்பில் பாயட்டும் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் அவங்களை குணப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. பொறுப்படுத்து காத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கும் வரை தகப்பனே ஆண்டவரே உம்முடைய கரம் உம்முடைய பிரசனம் எங்கள் கூட இருக்கட்டும். ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தைகளை தகப்பனே ஆண்டவரே அன்னதினமும் தகப்பனே நாங்கள் ஃபாலோ பண்ணுவதற்கு கிருபை பாராட்டுங்க, தயை பாராட்டுங்க. என் ஆவியானவர் நீங்களே எங்க கூட இருந்து நடத்தி கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன் ஆமேன்.
நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமீன், ஆமீன்.